ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹை ஃபுட்ஸ். இன்னிலிருந்து நம்ம சேனல்ல என்னோட குழந்தைங்களுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண அப்படின்றது தான் வீடியோல பார்க்க போறீங்க. நான் ஃபர்ஸ்ட் நெக்கோடா அப்படின்ற பிராண்ட்ல உள்ள ஸ்டீல் லஞ்ச் பாக்ஸ் செட் தான் நீலகிரி சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கியிருந்தேன். 2 பேருக்கும் ஸ்நாக்ஸுக்கு ஒரு செட்டும் லஞ்சுக்கு ஒரு செட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன பேக் பண்ணேன்னு என்னுடைய ஸ்மால் டாட்டருக்கு வந்து கம்பு ரொட்டி தான் பேக் பண்ணேன். முளைக்கட்டின கம்பு ரொட்டி. ஏன்னா வந்து ஒயிட் ரைஸ் சார்ந்த பொருட்களை கொஞ்சம் கம்மி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டாக்டர் சொன்னாங்க. கோதுமை, ஒயிட் அரிசி சார்ந்த பொருட்கள் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே சாப்பிடாம இருந்தால் பல நோய்கள்லேருந்து நீங்கள் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சைட் டிஷ்க்கு வந்து பெப்பர் சிக்கன் பீஸ்லாம் பிச்சு போட்டிருந்தேன். அண்ட் ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஃபுல் ஆப்பிளில் வந்து தோல் சீவி எடுத்துக்கிட்டேன். 2 பேருக்கும் வந்து 6 பீசஸ் வந்துச்சு. ஸோ பெரிய பொண்ணுக்கு 3 பீசஸும் சின்ன பொண்ணுக்கு 3 பீசஸ். ஏன்னா நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, ஆப்பிள் சாப்பிட்றத யாரும் மறுக்கவே மாட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லா குழந்தைங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து எவ்ரிடே பனானா வாங்குவாங்க கடையில் போய். எனக்கு இந்த கருப்பு அடித்தாலே வந்து பசங்க கொஞ்சம் சாப்பிட தயங்குவாங்க, மீதி வந்துடும். ஸோ அதனால வாழைப்பழமும் பனானாவும் கீழே உள்ள லேயரில் வச்சுட்டு இந்த பாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபிட்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. 2 பேருக்கும் ஒரே மாதிரி வாங்கினதா சண்டை வராது அப்படின்னு சொல்லி இந்த மாடல் வாங்கியிருந்தேன். மேலே ஒரு லேயர் இருந்தது. ஸோ கிரேவிங்ஸ்க்காக ஏதாவது முறுக்கு, சம்டைம்ஸ் பிஸ்கெட் கூட கொடுப்பேன் நான். சின்ன பொண்ணுக்கு வந்து இந்த தூயமல்லி அரிசியோட பட்டர் முறுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை வச்சுருந்தேன். ஏன்னா லஞ்சுமே அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்து விட்டுருந்தேன். இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட ராகி ரொட்டி போட்டிருந்தேன். ராகி ரொட்டி கூட வந்து குழம்பு வச்சு 2 பேருமே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. பெரிய பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு லஞ்ச் பேக் பண்ணல. ஏன்னா வெனஸ்டே ஆனால் யூனிட்டி பப்ளிக் ஸ்கூலில் கீ ரைஸ் தால்ச்சா போடுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஹோல் ஸ்கூலுக்கே அந்த லஞ்ச் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட். அதோட காஸ்ட் கூட வந்து ரொம்ப கம்மி தான் சொன்னாங்க. 50 or 40 rupees தெரில. ஏன்னா பசங்களும் ஒரு 300 grams அப்படி தானே சாப்பிடுவாங்க. அது வந்து காரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மாம்பழம் கட் பண்ணி பேக் பண்ணிட்டு குழந்தைங்களும் ஸ்கூலில் விட போயிட்டேன். ஏன்னா டாக்டர் வந்து என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து ஒயிட் ரைஸ் சார்ந்த பொருட்களை கம்மியாக சாப்பிடுங்க. ஸோ அதுக்கு பதிலாக வாரத்தில் 2 நாள் வந்து இந்த மாதிரி மில்லட் ரொட்டி லஞ்சுக்கு, அப்புறம் வந்து சேவை, இந்த மாதிரி உணவுகள்லாம் கொஞ்சம் சாப்பிடுங்க. இன்சுலின் நம்ம உடம்புல வந்து அதிகமாக சுரக்கிறதுக்கான காரணமே என்னென்னா இந்த மாவு, கார்போஹைட்ரேட் சார்ந்த பொருட்கள் தான். எதுலெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, வெள்ளை அரிசி, கோதுமை, மைதா, பேக்கரி ப்ராடக்ட்ஸ், ஒயிட் சுகர், ஸ்வீட் ஸ்நாக்ஸ், இதுலலாம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொருட்களை நம்ம அதிகமாக சாப்பிடும்போது, ஒயிட் சுகர் பேஸ்டு கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகள் அதிகமாக டயட்டில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன குவான்டிட்டிலாம் போய் சேர்ந்து இதனாலே பெருசானா நிறைய பேருக்கு வந்து பிசிஓடி, அன்வான்ட் ஹேர் க்ரோத், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஏக்னே, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. ஸோ அதனால தான் நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ஐடியாஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பண்ணிக்கோங்க.